மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் 12ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் உள்ள உயிரினங்களும் மற்றும் இனக்கூட்டம் என்ற பாடத்தை பார்க்கலாம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சுற்றுச்சூழலியல். இங்கிலீஷில் இதை ஈகாலஜி என்று சொல்கிறாங்க. கிரேக்க மொழியில் வந்த ஒரு வார்த்தையாகும். ஈகாலஜி என்பது ஓக்கியோஸ் மற்றும் லாகஸ் என்ற இரு வார்த்தைகளை உள்ளடக்கியது. ஓக்கியோஸ் என்பதற்கு வீட்டில் உள்ள என்று பொருள், லாகஸ் என்பதற்கு படித்தல் என்று பொருள். இந்த சுற்றுச்சூழலியானது உயிரினங்கள், இனக்கூட்டம், சூழ்நிலை மண்டலம் போன்ற படிநிலைகளை உள்ளடக்கியது. அதற்கடுத்த உயிரினக்கூட்டம் என்பது ஆரம்ப காலத்தில் மனிதர்களினுடைய தொகுப்பை குறிப்பதாக இருந்தது. ஆனால் தற்போது எந்த ஒரு உயிரினமும் கூட்டமாக இருந்தால் அதற்கு உயிரின கூட்டம் என்று பெயர். அதற்கடுத்ததாக சமுதாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய அனைத்து கூட்டங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு தான் சமுதாயம் என்று பெயர். அதற்கடுத்ததாக சூழ்நிலை மண்டலம்ன்றது 2 காரணிகள் உள்ளடக்கியது. ஒன்று உயிரற்ற சூழ்நிலை காரணிகளான ஏபயாட்டிக் காரணி, அதற்கடுத்தது உயிருள்ள சூழ்நிலை காரணியாக பயோட்டிக் ஃபேக்டர். இது ரெண்டும், உயிருள்ள காரணி மற்றும் உயிரற்ற காரணி இரண்டும் சேர்ந்தது தான் சூழ்நிலை மண்டலம் அல்லது ஈகோசிஸ்டம் என்று நாம் சொல்கிறோம். அதற்கடுத்ததாக உயிர்த்தொகை, இதை பயோம் என்ற சொல்லால் சொல்கிறோம். பயோம் என்பது ஒரு பெரிய பகுதி. இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, தாவரங்கள் நிறையா இருக்கும் அல்லது விலங்குகள் கூட்டம், ஏதாவது ஒரு உயிரினுடைய கூட்டம் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் பயோம் என்று சொல்கிறோம். துணைக்கண்ட அளவிலான பகுதியை இது பெரும்பாலும் இதை குறிக்கிறது. அதற்கடுத்ததாக சுற்றுச்சூழல் கோளம். நாம் வாழக்கூடிய பூமி தான் சுற்றுச்சூழல் கோளம். இது மிகப்பெரிய ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலத்தை சுற்றுச்சூழல் கோளம் என்கிறோம், ஈகோஸ்பியர் என்று சொல்கிறோம். ஏன்னா பூமியில் தான் அனைத்து உயிரினங்களும் வாழறதால பூமியை நாம் சுற்றுச்சூழல் கோளம், மற்ற பிளானட்டில் மற்ற கோள்களில் உயிரினங்கள் வாழல, ஆனால் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்கிறது. உயிரினங்கள் மற்றும் அவற்றுடைய சுற்றுச்சூழல், ஒளி, வெப்பநிலை, அழுத்தம், நீர், உப்புத்தன்மை, இவைகள் எல்லாமே உயிர்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உயிரற்ற காரணிகள். இவைகள் சுற்றுச்சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சுற்றுச்சூழல் என்பது தொடர்ந்து மாறுபடக்கூடியது, இயங்கக்கூடியது. வெப்பநிலை மாற்றங்கள், ஒளி மாற்றங்கள், பகலிரவு கால மாற்றங்கள்லாம் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாகும். ஒரு சூழலில் வாழக்கூடிய விலங்குகளில் இந்த உயிரற்ற காரணிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு உயிரினுடைய வளர்ச்சி, அது பரவல், அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய நடத்தை, அதனுடைய ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம், இவைகள் எல்லாமே அந்த சுற்றுச்சூழலில் காணப்படக்கூடிய உயிரற்ற காரணிகளால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒன்றாகும். அதற்கடுத்ததாக நாம் பார்க்க போகிற வார்த்தை வாழிடம், ஹேபிடேட். ஒரு உயிரினத்தின் வாழிடம் என்பது அந்த உயிரினத்துடைய முகவரி. ஹேபிடேட் என்பது அந்த உயிரினத்தினுடைய அட்ரஸ். புவி பரவல் வீச்சு, ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் ஒரு சிற்றினத்தின் அனைத்து வாழிடங்களின் தொகுப்பு புவி பரவல் வீச்சு அல்லது ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் எனப்படும். ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழக்கூடிய உயிரிகள் தங்களுக்குள்ள இசைந்து வாழும் மட்டுமல்ல, அவை உணவுச் சங்கிலியில் ஒரு பகுதியாக இருக்கும், ஒரு உணவு வலையில் ஏற்படுத்தும். இவைகள்லாம் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்கிறோம், புவி பரவல் வீச்சு என்று சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு ஒட்டகம் பார்த்தீங்கன்னாக்க, எடுத்துக்காட்டால் வறண்ட வாழிடத்தில் வாழக்கூடிய ஒட்டகம் எங்கே இருக்கும், பாலைவனத்தில் இருக்கும். அதுக்கு பேர் பாலைவனை கப்பல். அதில் பார்த்திங்கன்னா தோல், அதனுடைய சுவாச மண்டலம், இது பார்த்திங்கன்னா ஆவியாக்கி குளிர வைக்கக்கூடிய தன்மையை பெற்றது. ரெண்டாவது, அதிக செறிவுள்ள சிறுநீரை உருவாக்குவதால் அதனுடைய உடல் எடையில் 25% அது நீரிழப்பை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த ஒட்டகத்தினுடைய கால் குழம்பு பார்த்திங்கன்னா அது மணலில் நடக்கிறதுக்கு ஏற்றவாறு இருக்கும்.
அப்புறம் அதில் இருக்கக்கூடிய திமில்கள் நீரை சேமித்து வைக்க பயன்படும். வறண்ட நிலப்பகுதியில் வாழக்கூடிய தகவமைப்பை இந்த ஒட்டகமானது பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்தது நீர்வாழிடம். நீர்வாழிடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில தகவமைப்புகள்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னாக்கா தன்னிலை காத்தல், ஹோமியோஸ்டேசிஸ், ஊடுகலப்பு ஒழுங்குபாடு, ஆஸ்மோ ரெகுலேஷனை சரி செய்யும். இப்போ செல் சுருங்குவதற்கேற்ப அந்த மாதிரியான தகவமைப்பை பெற்றிருக்கும். இப்போ கடல் நீரில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் மீனோட உடம்புலேருந்து நீர் வெளியேறும். அப்போ மீன் சுருங்கிடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற தகவமைப்பை உப்பை என்ன பண்ணும், அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய செல்களை அதை பெற்றிருக்கிறது. அதே போல் நன்னீரில் வாழக்கூடிய விலங்குகளில் அதனுடைய உப்புத்தன்மை அதிகம் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய நன்னீர் என்ன பண்ணும், உள்ளார வரும். அப்போ அதிகப்படியான தண்ணீரை அதை வெளியேற்றக்கூடிய அமைப்பை உடம்பில் பெற்றிருக்கு. இதை தவிர மீனை பார்த்தீங்கன்னாக்க மீனில் துடுப்புகள் இருக்கும். அதுக்கடுத்து அதனுடைய உடல் அமைப்பு படகு மாதிரி இருக்கும். அப்புறம் பக்கவாட்டு கோடுகள் இருக்கும். இந்த கோடுகள் மூலமாக அழுத்தம், வெப்பநிலை இவைகளெல்லாம் அது உணர்ந்து கொள்ளும். அப்புறம் செவில்கள் அது மூலமாக சுவாசிக்கும். காற்று பைகள் காணப்படும். அது மீன் மிதக்கிறதுக்கு உதவும். மீனுடைய சிறுநீரகம் கழிவு நீக்கத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்தது உயிரின சங்கமம். சுற்றுச்சூழலில் ஒப்பிடத்தக்க செயல்களை செய்யக்கூடிய சிற்றின குழு மற்றும் ஒரு சமுதாயத்திற்குள் அக்குழுவிற்கான சிறு வாழிட பரப்பு இவைகள்லாம் சேர்ந்தது தான் உயிரின சங்கமம், கில்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்தது ஒத்த உயிரினங்கள், ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ். வெவ்வேறு புவியியல் மண்டலங்களில் உள்ள ஒரே வகையான சிறு வாழிடங்களில் வாழ சிற்றினங்கள் சுற்றுச்சூழல் ஒத்த உயிரினங்கள், ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு இடத்துல சூழ்நிலை மண்டலத்தில் ஒரே உயிர்கள் இல்லாமல் இரண்டு வெவ்வேறு சிற்றினங்களை சார்ந்த உயிர்கள் என்ன பண்ணோம், வாழும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒத்த உயிரினங்கள் என்று அழைக்கிறோம். அதுக்கடுத்தது சிறு வாழிடங்கள் அல்லது ஒதுக்கிடங்கள், நீச் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு வாழிடத்தில் ஒரு தனிப்பட்ட இனக்கூட்டத்தின் வாழ்க்கை முறை அதனுடைய ஒதுக்கிடம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு உதாரணமாக கிரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவர்கோழிகள், அப்புறம் வெட்டுக்கிளிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வாழும். ஆனால் ஒவ்வொருடைய செயல்பாடும் வேறு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரே இடத்துல வாழ்ந்தால் கூட வெட்டுக்கிளி என்ன பண்ணும், பகலில் வரும். பகலில் இலையில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு வாழும். ஆனால் சுவர்கோழி என்ன பண்ணும், பகலில் வராது, அது நைட்டில் வரும். நைட்டில் அது மட்டும் இல்லை, இலையில் பதுங்கியும் என்ன பண்ணோம், பகல் பொழுது அப்படியே கழிக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் சிறு வாழிடங்களில் காணப்படக்கூடிய உயிரிகள். அதே போல் குள சூழ்நிலையில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன். குள சூழ்நிலையில் பார்த்தோம்னா கட்லா, ரோகு, மிர்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான மீன்கள் இருக்குது. இதில் கட்லா பார்த்தீங்கன்னா குளத்தினுடைய மேல் பரப்பில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோகு பார்த்தீங்கன்னா நடு அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செங்குத்து அடுக்கில் இருக்கும். மிர்கால் மீன் தரைப்பரப்பில் இருக்கும். அப்போ ஒரே குளத்தில் மீன்கள் இருந்தாலும் அது வாழக்கூடிய இடம் ஒவ்வொரு சிற்றிடம். அந்த சிற்றிடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிறு வாழிடம் அல்லது நீஸ் என்று சொல்கிறோம். இப்போ எந்த இடத்துல வாழுதோ அதுக்கு ஏற்றவாறு அதனுடைய வாய் அமைப்புகள், அதனுடைய செயல்கள் எல்லாமே மாறுபட்டு இருக்கும். அதுக்கடுத்தது உயிரற்ற ஆக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரற்ற ஆக்கக்கூறுகளில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உயிரற்ற ஆக்கக்கூறுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரினங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதில் முதல்ல நாம் எடுத்துக்கிறது வெப்பநிலை. வெப்பநிலைன்றது சுற்றுச்சூழலில் ஒரு முக்கியமான காரணி. உயிரினங்களுடைய வளர்ச்சியை மாற்றம், அதனுடைய நடத்தை, இனப்பெருக்கம், கரு வளர்ச்சி, அதனுடைய மரணம் இவைகளில் மட்டும் இல்லாமல், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தக்க நொதிகளை உற்பத்தி செய்தல், அப்புறம் பால் நிர்ணயம், செக்ஸ் டிட்டர்மினேஷன், பாலின விகிதம், இனப்பெருக்க உறுப்புகளினுடைய முதிர்ச்சி, அப்புறம் செல்கள் உருவாக்குதல், இனப்பெருக்கம், இவற்றின் மீது எல்லாத்தையுமே வெப்பநிலை என்ன பண்ணுகிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை முதல்ல நம்ம பெர்க்மானின் விதி, பெர்க்மான்ஸ் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். பெர்க்மான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுற்றுச்சூழல்களில் உயிரினங்களுடைய அளவு மற்றும் நிற அமைப்பு வெப்பத்தால் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றது தான் பெர்க்மானுடைய விதி. அவருடைய விதியின்படி பார்த்தீங்கன்னா குளிரான பகுதியில் வசிக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணும் அப்படி இருக்குன்னா உடல் எடை அதிகமாக இருக்கும்.
வெப்பமான பகுதியில் வசிக்கக்கூடிய விலங்குகள் வந்து எடை வந்து குறைவாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன். ஆர்டிக் பகுதியில் வாழக்கூடிய விலங்குகளில் வந்து அந்த கரடிக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே போல் நம்ம வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய அந்த விலங்கினங்களுடைய உடல் வந்து மெலிசாக இருக்கும், அதாவது எடை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றது தான் பெர்க்மனுடைய விதி. அதற்கு அடுத்ததாக ஆலன் விதி. ஆலன் விதி என்னன்னாக்க, குளிரான பகுதியில் வாழும் மாறா உடல் வெப்பம் கொண்ட விலங்குகளினுடைய கால்கள், காதுகள், அப்புறம் இணை உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கால், கை, அதெல்லாம் சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பமான பருவநிலையில் வாழும் அதே சிற்றினை சேர்ந்த உயிரினங்களை விட சிறிதாக இருக்கும் என்றது தான் ஆலனுடைய விதி. அதற்கடுத்து ஜோர்டான் விதி. ஜோர்டான் விதி என்னன்னாக்க, சில நீர்வாழ் உயிரிகள் நீரினுடைய வெப்பநிலைக்கும் மீன்களின் உடல் அமைப்பு எண்ணிக்கைக்கும் எதிர்மறை தொடர்பு இருக்கும். இதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னாக்க, ரொம்ப குறைவான வெப்பநிலை, அதாவது கோல்டு ரீஜனில் வாழக்கூடிய அந்த மீன்களில் முதுகெலும்புடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும், வெப்ப பகுதியில் வாழ்வதற்கு முதுகெலும்பு எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குன்றது தான் ஜோர்டனுடைய விதி. அதற்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது வான்ட்ஹாப் விதி. வான்ட்ஹாப் விதின்றது உயிரினங்களில் ஒவ்வொரு 10 டிகிரி வெப்பநிலை உயர்வுக்கும் வளர்ச்சிதை மாற்ற வீதம் ரெட்டிப்படைகிறது. இதை வேறு விதத்தில் சொல்லணும்னா, ஒவ்வொரு 10 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை குறையும் போதும் வளர்ச்சிதை மாற்ற வீதம் பாதியாக குறைகிறது அப்படின்றது தான் வான்ட்ஹாப் விதி. ஸோ இதனுடைய என்னன்னாக்க, வெப்பநிலை வினைவேகத்தினுடைய மீது ஏற்படுத்தக்கூடிய விளைவு வெப்பநிலை கெழு அல்லது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அல்லது Q10 மதிப்பு என்று இதை கூறலாம். இந்த மதிப்பானது பார்த்தீங்கன்னா x0 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வினைவேகத்திற்கும் அதுக்கடுத்து x10 டிகிரி வெப்பநிலையில் உள்ள வினையின் வேகத்திற்கு இடையே உள்ள விகிதத்தால் இது கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு 100 டிகிரி வெப்பநிலை உயர்வுக்கும் இந்த வெப்பநிலைக்கேற்ற தகவமைப்புகள் மிக வெப்ப வேறுபாட்டு உயிரிகள் யூரித்தெம்ஸ், அதாவது அதிகமான வெப்பநிலையை தாங்கி வாழக்கூடிய உயிரிகளுக்கு மிகை வெப்பப்பாட்டு உயிரிகள் என்று பெயர். இங்கிலீஷில் வந்து இதை யூரிதம்ஸ் என்று சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா பூனை, நாய், புலி, மனிதன். அதாவது எந்த சூழ்நிலை, மனிதன் இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பமான இடத்துலையும் இருப்பான், இமயமலையில் கொண்டு போய் விட்டாலும் குளிரான இடத்துலையும் இருப்பான். அப்போ எந்த விதமான வெப்பநிலையும் என்ன பண்ணக்கூடிய தாங்கி வாழக்கூடியதால் இது வந்து மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரிகள்னு சொல்கிறோம். அதே போல் மிக குளிர் வெப்ப வேறுபாடு, அதாவது பனியுகத்தில் வாழ்ந்த உயிரிகள் குறைந்த வெப்பநிலைக்கான தகவமைப்பை பெற்றிருத்தல், அதுக்கு கோல்டு யூரிதெர்ம்ஸ் என்று பெயர். குறை வெப்ப வேறுபாடுடைய உயிர்களுக்கு ஸ்டீனோதெர்ம்ஸ் என்று பெயர். அதாவது கொஞ்சம் வெப்பநிலை என்ன பண்ணும், கொஞ்சம் வெப்பநிலை மட்டும்தான் அது தாங்கும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அதில் தாங்க முடியாது. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வச்சுருக்கோம், அதில் வண்டோ இருக்குது, அந்த வண்டை வெயிலில் கொண்டு வந்து போட்டால் அது இறந்துடும், ஏன்னா அது வெப்பநிலை என்ன பண்ணாது, தாங்க முடியாது. அப்போ உயிரினங்களில் குறைவான அளவு வெப்பநிலை வேறுபாடுகளை மட்டுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் பெற்ற உயிர்களுக்கு ஸ்டீனோதெர்ம்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா மீன்கள், தவளைகள், பல்லிகள், பாம்புகள், இதெல்லாம் வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதுக்கடுத்தது வெப்ப மாறுபாடுகளுக்கேற்ப தகமைப்புகள், அதாவது வெப்பநிலையில் தாங்கிறதுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு உயிரினுடைய உடம்புலையும் மாறுபாடுகள் இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமாக வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னாக்க என்டமீபா இருக்குது பேர், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கூடு மாதிரி கட்டும் தன்னை சுற்றி, அதுக்கு பேர் ஸ்போர்கள் என்று பெயர். அதே போல் ஆர்டிக் பகுதியில் வாழக்கூடிய மீன்கள் வந்து உடம்பில் புரதங்களை, எதிர்ப்பு புரதங்களை உண்டாக்கும். அதற்கடுத்தது இப்போ நம்ம ஒரு மேப்பு சார்ட் பார்க்குறோம். இதில் வந்து வெப்பநிலை தாங்குக்கேற்ற விலங்கினுடைய வகைகள். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மீடியமாக இருக்கக்கூடிய மிக வெப்பப்பாட்டு உயிர்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது. குறை வெப்பப்பாட்டு உயிர்கள் வந்து கொஞ்சமான உயிர்கள் இருக்குது. பாலிதெம்ஸ் அது வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் யூரிதெம்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. மிக வெப்பப்பாட்டு உயிர்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. அதற்கடுத்தது குளிர் உறக்கம். குளிர் உறக்கம்னா என்ன, ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறப்ப உயிர்கள் என்ன பண்ணும், தங்களை போய் என்ன பண்ணும், ஒரு இடத்துல போய் அப்படியே அமைதியாக உட்காந்துரும். அதுக்கு தான் பேர் குளிர் உறக்கம். இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஹைபர்னேஷன் என்ற பெயர். அதே போல் கோடை உறக்கம்.
கோடை உறக்கம்னா என்ன அப்படின்னா, வெயில் காலத்தில் ரொம்ப கோடை வேகமாக சில மீன்கள் என்ன பண்ணும், மண்ணுக்குள்ளார வலையை தோண்டி அதுக்குள்ளார போயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஈஸ்டிவேஷன் அல்லது கோடை உறக்கம் என்று பெயர். அதே போல் சில விலங்குகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிரான பகுதியிலேருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வலசை போகும், மைக்ரேஷன் ஆகும். அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணும், வேடந்தாங்கல் இந்த மாதிரி பகுதிக்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிச்சுக்கிட்டு திரும்பி என்ன பண்ணும், அழைச்சிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியான இது வலசை போதல் அல்லது மைக்ரேஷன் என்று சொல்கிறோம். அதுக்கடுத்து ஒளி. வெப்பத்துக்கு அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான காரணி என்னென்னா ஒளி. அடுத்ததாக உள்ள காரணி ஒளி, லைட். இது வந்து ஒரு முக்கியமான காரணி. ஒளியினுடைய தரம், ஒளியினுடைய செறிவு, இது பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி, இனப்பெருக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒளியினுடைய செறிவு மற்றும் அலைவெண் வளர்ச்சிதை மாற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் மரபணுக்களில் திடீர் மாற்றத்தை தூண்டுகிறது. இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க, குகையில் ஒரு விலங்கு வசிக்கணும்னு வச்சுக்கேன், அது கண் பார்வையே இருக்காது, ஏன்னா அதுக்கு ஒளியே பார்த்தது கிடையாது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த கண் வளர்ச்சி இல்லாமல் கண் பார்வையே அதுக்கு இருக்காது. அதுக்கடுத்து விலங்குகளில் ஊடு வளர்ச்சி தடை அப்படின்னு சொல்லக்கூடிய டைபாஸ் நிகழ்ச்சி, இது பார்த்தீங்கன்னாக்கா ஜூ பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதவை உயிர்களில் இந்த மாதிரி நடக்கும். அதாவது வளர்ச்சி வந்து தடைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கோடை காலங்களில் அதிக ஒளிச்செறிவின் போது பறவைகளினுடைய இனப்பெருக்கனுடைய செயல்பாடு, கோடை காலம் தான் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து முட்டையிடும். காரணம் என்னென்னா ஒளி வந்து அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒளி இடப்பெயர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு தான் நம்ம ஒளி சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒளிக்கான எதிர்வினை காரணமாக உயிரினம் நகர்வது ஒளி சார்பு இயக்கம் அல்லது ஃபோட்டோ டாக்சிஸ் என்று பெயர். ஃபோட்டோ என்றால் ஒளி, டாக்சிஸ் என்றால் மூமெண்ட். உயிரினங்கள் இதுக்கு வந்து உதாரணமாக சொல்லனாக்கா அந்திப்பூச்சி. இப்போ நைட்டில் சாயங்காலத்தில் வந்து வீட்டில் ஒரு விளக்கு கொளுத்தி வைக்கிறோம், இல்லை ஒரு லைட்டு போடுறோம், போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிலாம் வருது. அப்போ ஒளியை நோக்கி வரக்கூடிய பூச்சி, அது நேர்மறை ஒளி சார்பு இயக்கம். ஆனால் சில விலங்குகளில் ஒளியை காட்டினோம்னா அது எட்ட போகும். இப்போ யூக்ளினா, வால்வாக்ஸு, மண்புழு அதெல்லாம் என்ன பண்ணோம், ஒளியை பார்த்தா வரவே வராது. இப்போ ஒளிக்கு எதிர் திசையில் போகும். அந்த மாதிரி போகிறதெல்லாம் எதிர்மறை ஒளி சார்பு இயக்கம். அதுக்கடுத்து ஒளி நாட்டம். இதுக்கு இங்கிலீஷில் ஃபோட்டோட்ரோபிசம் என்று பெயர். ஒளி தூண்டலின் விளைவாக உயிரினங்களுடைய வளர்ச்சி அல்லது அது திசையில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஒளி நாட்டம் என்ற பெயர். இதுக்கு உதாரணமாக சூரியகாந்தி பார்க்கலாம். சூரியகாந்தி என்ன பண்ணும், காலையில் கிழக்க சூரியனை பார்த்துருக்கோம், அப்புறம் நண்பகலில் நேராக சூரியனை பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது என்ன பண்ணும், மேற்கை பார்த்த மாதிரி மறையிறப்ப, சூரியன் அஸ்தமிக்கிறப்ப மேற்கை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒளிநாட்டம். இது வந்து நேர்மறை ஒளிநாட்டம். இதே போல் எதிர்மறை ஒளிநாட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ வேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேர் மண்ணுக்கும் கீழே தான் போகும், ஒழிய ஒளி நோக்கி வராது. அப்போ தாவரத்தினுடைய வேர் வந்து எதிர்மறை ஒளிநாட்டம் உடையது. அதற்கடுத்தது ஒளி தூண்டல் இயக்கம், ஃபோட்டோகைனசிஸ். நகரும் உயிரிகளினுடைய அல்லது செல்களினுடைய இடப்பெயர்ச்சியினுடைய வேகம் ஒளியின் செறிவால் மாற்றி அமைக்கப்படுவது ஒளி தூண்டல் இயக்கம் எனப்படும். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒளிக்கு எதிரான விளைவு இருக்கும். அதற்கடுத்து நம்ம பார்க்கப்படக்கூடிய உயிரற்ற காரணிகளில் முக்கியமானது நீர். நீர் வந்து ஒரு முக்கியமான உயிரற்ற காரணி. உயிரினங்கள் முதல்ல எங்கே தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தா கடலில் தான். ஏன்னா அங்கே தான் கடல் தான் வந்து உயிர்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னாக்க நீர் பார்த்தோம்னா சுமார் 3/4 இந்த உலகமே என்ன பண்ண ஆழிசூழ் உலகம்னு சொல்கிற மாதிரி இந்த உலகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. இதில் வந்து நம்ம நீர் சூழ்ந்த பகுதிக்கு நீர்க்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். திட, திரவ, வாயு ஆகிய 3 நிலைகளும், 3 ஸ்டேட்லேயும் என்ன பண்ணோம், கேஸஸ், சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் 3 நிலைகள்லையும் நீர் காணப்படுகிறது. பூமியில் இருக்கக்கூடிய நீர் வந்து நன்னீர். இது எங்கே இருக்குனாக்கா ஆறு, ஏரி, குளத்தில் இருக்கும். அப்புறம் உவர் நீர், இது கடல், பெருங்கடலில் இருக்கும். ஸோ அப்போ நன்னீர் மற்றும் உவர் நீர் நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆக பிரிச்சிருக்கோம். நீரில் கலந்துருக்கக்கூடிய உப்புகளினுடைய அடிப்படையில் கடின நீர் மற்றும் மென்னீர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் சல்ஃபேட்டு, இதெல்லாம் மெக்னீசியம் சல்ஃபேட்டு, இதெல்லாம் உள்ளது கடின நீர். மென்னீர்ன்றது உப்புக்கள் இல்லாத நீர் வந்து மென்னீர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நீரை வந்து கொதிக்க வைக்கிறோம். அப்படி கொதிக்க வைக்கிறப்ப நீரினுடைய கடிமைத்தன்மை நீக்க முடிந்தால் அது தற்காலிக கடினத்தன்மை என்று பெயர். கொதிக்க வச்சுட்டா நீர் வந்து மென்னீராக மாறிச்சுன்னா அது
தற்காலிக கடினத்தன்மை என்ற பெயர். அவ்வாறு இல்லை என்றால் அதற்கு நிரந்தர கடினத்தன்மை என்று பெயர். நீரினுடைய முக்கிய பண்பு. நீர் என்ன பண்ணும் அப்படின்னா மண் உருவாக்கத்தில் பீடோஜெனிசிஸ் ஒரு முக்கிய காரணி. அதுக்கடுத்தது சூழ்நிலை மண்டலுக்கான ஊடகமாக திகழ்கிறது. அதுக்கடுத்தது பாறை கோளத்தில் வெளியுரத்துலேயும் அதாவது வளிமண்டலத்திலையும் நீர் ஈர நிலையில் இருக்குது. நம்ம ஹியூமிடிட்டி பார்க்குறோம், ஈரப்பதம். இந்த ஈரப்பதம் என்ன, காற்றுல தண்ணி இருக்குது, தண்ணி இருக்கிறதால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை ஈரப்பதம் சொல்கிறோம். அதுக்கடுத்து பூமியில் நீர் சமமற்ற நிலையில் பரவி இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், பாலைவன பகுதியில் காற்றுல ஈரம் குறைவாக இருக்கும், மழை பெய்கிற இடத்துல அதிகமாக இருக்கும். நீர் காற்றை விட கனமானது. நீர்ச்சூழலில் மிதவைத்தன்மை அளிக்கிறது. அதாவது நீரில் எது போட்டாலும் என்ன பண்ணோம், மிதக்கும். அது விலங்குகளுக்கு மிதக்கிறதுக்கு நீர்நிலைகளில் வாடுறதுக்கான பண்பை அளிக்கிறது. அதுக்கடுத்து நீருக்கு அதிக வெப்பத்திறன் இருக்குது. அந்த உள்ளுற வெப்பம் இன்டென்சிவ் ஹீட்னு இருக்க அது இருக்கும். அதிக வெப்பத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய திறன் நீருக்கு உண்டு. உயிர்கோளத்தில் நீர் நிலைத்த வெப்பநிலையில் காணப்படுகிறது. இயற்பியல் தன்மை தனித்துவமானது. அதாவது நீர் பார்த்திங்கன்னா பனிக்கட்டியாகவும் இருக்கும். பனிக்கட்டியாக இருந்தால் அது திடநிலையில் இருக்குது. அது ஈரப்பதத்தில் இருந்தால் வாயு நிலையில் இருக்குது. திரவ நிலையில் அப்போ 3 நிலையில் இருக்குன்னு சொன்னான். ஆனால் உறந்த நிலையில் நீர் சுருங்கிடும் அப்படின்னு சொல்கிறான். நீரினுடைய அடர்த்தி எப்போ அதிகமாக இருக்குனாக்க 4 டிகிரி வெப்பநிலையில் தான் நீரினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். நீர் உறைஞ்ச பிறப்ப நீர் சுருங்கிடும். அதனால தான் பனிக்கட்டி நீரில் மிதங்கிறதுக்கு காரணம் என்னென்னா 4 டிகிரி வெப்பநிலையில் அது அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நீர்நிலைகளில் அதாவது நீர் பொது கரைப்பானாக பயன்படுகிறது. நீரில் பரப்பு இழுவிசை என்ற பண்பு காணப்படுகிறது. பரப்பு இழுவிசைனா மேலே சர்ஃபேஸ் டென்ஷன், மேலே பூச்சிலாம் போச்சுனாக்கா அதில் மகரந்தங்கள் தூசிகள் போகிறதுக்கு, விலங்குகள் நீர் மேல் நடக்கிறதுக்கு இது இந்த பரப்பு இழுவிசை பண்பு ரொம்ப முக்கியம். பூச்சிகள் ஆகியவை நீரை விட அதிக அடர்த்தி கொண்டிருந்தாலும் இந்த பரப்பு இழுவிசை இருக்கிறதால அது என்ன பண்ண நீர் மேலே நடந்து செல்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு படம் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜனில் அல்லது அண்டார்டிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நீர் மேலெல்லாம் உறைஞ்சிருக்கு, ஆனால் கீழே உறையாமல் இருக்குது. ஆனால் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன்கள் வாழும். ஏன்னா நீரினுடைய அடர்த்தி எப்போ அதிகமாக இருக்குனாக்க 4 டிகிரி சென்டிகிரேட்டில் அதிகமாக இருக்கும். அதனால் பனிக்கட்டி மேலே பனிக்கட்டியாக இருக்கும், கீழே நீராகவே இருக்கும். அங்கே மீன்கள் வாழக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய உயிரற்ற காரணி மண். மண்ணில் என்னென்ன இருக்குது, கரிம பொருள்கள் இருக்குது, தாதுப்புகள் இருக்குது, வாயுக்கள் இருக்குது. அதுக்கடுத்தது இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் மண். அதாவது புவிப்பரப்பில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு மண் கோளம் பீடோஸ்பியர் என்று நாம் சொல்கிறோம். மண் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா பாறைகள்லேருந்து உருவாகுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், மண் உருவாகக்கூடிய நிகழ்ச்சிக்கு பீடோஜெனிசிஸ் என்ற பெயர். அதாவது பாறைகளில் ஒளி, வெப்பம், அதுக்கடுத்தது மழை இதெல்லாம் அடிக்கிறப்ப என்ன பண்ணோம், பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி என்ன பண்ணோம், மண்ணாக மாறும். பாறைகள் காலநிலை காரணிகளால் சிதைவுற்று மண்ணாக மாறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீடோஜெனிசிஸ் என்று. அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய மண்ணுக்கு மூல மண் அல்லது எம்ப்ரியானிக் சாயில் என்று சொல்கிறோம். மண் மொத்தம் 4 பணியை செய்கிறது. ஒன்று, இப்போ தாவரங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அது எங்கே இருக்கும் அப்படின்னாக்க மண்ணில் தான் இருக்கும். அப்போ தாவரங்கள் வளர்வதற்கான ஊடகமாக இருக்கிறது. அதுக்கடுத்து தண்ணியை சேமிக்குது. மழை பெஞ்சால் அந்த தண்ணியில் எங்கே போகுது, மண்ணுக்கு தான் போகுது. மண்ணுக்குள்ளார அப்படியே போகுது. மண் என்ன பண்ண எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கீழே அனுப்போம். அப்போ நீரை சேமிக்கவும் சுத்தப்படுத்துவதற்குமான வழிமுறையை செய்கிறது. அதுக்கடுத்தது புவியினுடைய வளிமண்டலத்தை மாற்றி அமைக்கிறது. இப்போ சுற்றி மழை பெய்யறதுக்கு காரணம் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அதை மாற்றி அமைக்கக்கூடிய பண்பை மண் பெற்றிருக்கிறது. மண்ணினுடைய தன்மை மாற்றி அமைக்கக்கூடிய பல உயிரினங்கள் வாழக்கூடிய இடம். எல்லா உயிரினங்களும், அதாவது நிலவாழ் உயிரினங்கள் எல்லாமே எங்கே வாழ்னாக்கா மண்ணில் தான் வசிக்கிறது. இப்போ இதான் மண்ணினுடைய 4 பெரிய பணிகள். மண் பார்த்திங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக இருக்கும். பல கிடைமட்ட அடுக்குகளாக கட்டமைந்து காணப்படக்கூடிய இந்த மண்ணுக்கு சாயில் ப்ரொஃபைல் அல்லது மண் விபரம் என்று அழைக்கப்படும். அதுக்கடுத்தது மண்ணினுடைய பண்புகள்.
ஃபஸ்ட்டு சாயில் டெக்ஸ்டர், அதாவது மண்ணினுடைய நயம். மண்ணில் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும், அந்த அளவை பொறுத்து அதை மண்ணினுடைய நயம் என்று சொல்கிறோம். இதனுடைய அடிப்படையில் தான் மண்ணை மணல்னு சொல்கிறோம். வண்டல் மண், களிமண், சரளை மண், கரிசல் மண் அப்படின்னு நம்ம சொல்கிறது மண்ணினுடைய காணப்படக்கூடிய துகள் மற்றும் நிறத்தின் அடிப்படையில். அதுக்கடுத்து மண் புறமை. மண் புறமைன்னா என்ன அப்படின்னாக்க, மண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள மண்ணினுடைய துகள்களுக்கு உள்ள இடைவெளி, ஒரு துகளுக்கும் மண்ணு துகளுக்கும் அடுத்த துகளுக்கு உள்ள இடைவெளி, இதுக்கு புறைவெளி அல்லது போர் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் என்ன பண்ணோம், மண்ணை நிறைய தண்ணியை வாங்கிக்கிறதுக்கு உதவுது. இதுக்கு பேர் மண் புறமை அல்லது போரோசிட்டி என்று அழைக்கிறோம். அதாவது ஒட்டுமொத்த பருமனின் சதவிகிதமே மண் புறமை என்று நாம் அழைக்கிறோம். அதுக்கடுத்து மண்ணினுடைய ஊடுருவு தன்மை அல்லது உட்புக விடக்கூடிய தன்மை, இங்கிலீஷில் இதை பெர்மியபிலிட்டி. மண் தண்ணி இழுத்துக்குமா? இப்போ களிமண்ணில் தண்ணி ஊற்றின்னு வச்சுங்களேன், அப்படியே மேலே நிற்கும். ஆனால் மணலில் தண்ணி ஊற்றிங்கன்னா அது என்ன பண்ண, கீழே போகும். ஸோ இது காரணம் என்னன்னாக்கா, புறவெளி ஊடாக நீர் மூலக்கூறுகள் நகருவதை தீர்மானிக்கிறது இந்த மண்ணின் ஊடுருவும் தன்மை. இதுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன அந்த மண் புறமை, இந்த மண் துகள்களினுடைய அளவை பொறுத்தான் அது உள்புகக்கூடிய தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில மண் என்ன பண்ண, தண்ணி அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். மண் நீரை பிடித்து வைக்கும் திறன் மண்ணினுடைய ஊடுருவ விடக்கூடிய தன்மைக்கு எதிர் விகிதத்தில் இது இருக்கும். ஆனால் மண்ணின் ஊடுருவக்கூடிய தன்மை, மண் ஊடுருவ விடக்கூடிய தன்மைக்கு புறவெளியினுடைய நேரடியாக சார்ந்திருக்கும். அதற்கடுத்ததாக மண்ணினுடைய வெப்பநிலை. மண் சூரியனிடமிருந்து சிதையும் கரிம பொருளிலிருந்து மற்றும் புவியின் உட்புறத்திலிருந்து அதிக வெப்ப ஆற்றலை பெறும். இப்போ வெப்ப ஆற்றலை எங்கேருந்து பெறும்னாக்கா சூரியன்கிட்டேருந்து தான் வாங்கும். ஸோ மண்ணினுடைய வெப்பநிலை விதைகள் முளைப்பதற்கும் வேர்கள் வளர்வதற்கும் மண்ணில் வாழக்கூடிய நுண்ணிய மற்றும் பெரிய உயிரினங்கள் வாழ்வதற்கும் முக்கியமாக மண் வெப்பநிலை காரணமாக உள்ளது. ஒரு விதை முளைக்கிறதுனா மண் அந்த அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், விதை முளைக்கும். அதுக்கடுத்து மண் நீர். மண்ணில் இருக்கக்கூடிய நீர் பார்த்தீங்கன்னா கரைப்பானாகவும் கடத்தக்கூடிய காரணியாகவும் இருக்கும். மட்டுமல்லாமல் மண்ணினுடைய நயம், மண் துகளினுடைய கட்டமைப்பு ஆகியவற்றை பராமரிக்கிறதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களும் விலங்குகளும் வாழ தகுதியான இடமாக இது காணப்படுகிறது.